வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மே மாதத்திற்கான முக்கிய தினங்கள் தான் பார்க்க போகிறோம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, இப்போ நம்ம இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். என்ன அப்படின்னா, நிறைய தினங்கள் நம்ம இருக்கே, எப்படி இதை படிக்கிறது அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். இதுக்கு 2 ட்ரிக் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா, பொதுவாக அதிகமாக நம்ம ஸ்கூல் புக்கில் என்னென்ன தினங்கள் இருக்கோ அதான் கேட்குறாங்க. இரண்டாவதாக, இப்போது ஒரு தினத்துடைய மாதம் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும், அந்த தினத்தை உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு தினம் கேட்டுட்டு அவங்க மே 1 அல்லது ஜூன் 1, அப்புறம் ஆகஸ்ட் 15, அடுத்தது செப்டம்பர் 2, அந்த மாதிரி வேறு மாதங்கள் தான் கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் தோராயமாக மாதங்கள் தெரிஞ்சிருந்தாலே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, உலக உழைப்பாளர் தினம். இது மே 1 வேர்ல்டு லேபர் டே. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் சிறந்த மனநல மற்றும் சமூக பணிச்சூழலை உருவாக்குவோம் அப்படிங்கிறது தான். இந்தியாவில் மே தினத்தை கொண்டாடியவர் யார் அப்படின்னா, 1923 மே 1 சென்னையில் சிங்காரவேலர் தான் இதை கொண்டாடியிருந்தார். அடுத்தது, குஜராத் மாநில உருவாக்க தினம். இது மே 1 அதே மாதிரி மகாராஷ்டிரா மாநில உருவாக்க தினமும் மே 1 தான். 1960 மே 1 பம்பாய் மாகாணத்திலிருந்து இந்த இரண்டையுமே பிரித்து உருவாக்கியிருந்தாங்க. பம்பாய் மறுசீரமைப்பு சட்டம் 1960 இயற்றியிருந்தாங்க. அடுத்தது, வள்ளல் அதியமான் பிறந்தநாள். இது மே 1 ஆக்சுவலி இவருடைய பிறந்தநாள் நமக்கு கிளியராக தெரியாது. இவர் சித்ரா பௌர்ணமி நாளில் பிறந்ததாக நம்பப்படுது. இவர் தகடூரை ஆண்ட மன்னன். இந்த தகடூர் தான் இப்போ தருமபுரியாக இருக்குது. இவர் தான் ஔவையாருக்கு நெல்லிக்கனி வழங்கியவர். தமிழக அரசு தருமபுரியில் அவருக்காக அதியமான் கோட்டம் அப்படிங்கிற பெயரில் நினைவிடம் அமைத்திருக்காங்க. அடுத்தது, உலக சூறை மீன் தினம். இது மே 2 வேர்ல்டு டூனா டே. கடலில் பிடிக்கப்படுற மீன்களில் அதிகபட்சம் இந்த வகை மீன்கள் தான் இருக்குது. 20% இந்த வகை மீன்கள் தான் இருக்குது. இதில் முக்கியமாக என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னா, ஒமேகா 3, அப்புறம் விட்டமின் B12, புரோட்டீன்ஸ் இதெல்லாமே இருக்குது. இந்த தினம் ஐநா சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட தினம். அதனால் இது முக்கியமான தினம் தான். அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான தினம், உலக பத்திரிகை சுதந்திர தினம். இது மே 3 இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அமைதியான எதிர்காலத்தை வடிவமைப்போம் அப்படிங்கிறது தான். அடுத்தது, சர்வதேச சிறுத்தை தினம். இது மே 3 இன்டர்நேஷ்னல் லெப்பர்ட் டே. அதுவே சர்வதேச பனிச்சிறுத்தை தினம் அப்படிங்கிறது அக்டோபர் 23 சர்வதேச சிவிங்கி புலிகள் தினம், அதாவது வேர்ல்டு சீட்டா டே என்னைக்கு அப்படின்னா அது டிசம்பர் 4 சர்வதேச புலிகள் தினம் ஜூலை 29 சர்வதேச சிங்கங்கள் தினம் ஆகஸ்ட் 10 அடுத்தது, உலக தீயணைப்பு வீரர்கள் தினம். இது மே 4 தேசிய தீயணைப்பு சேவைகள் தினம் அப்படிங்கிறது ஏப்ரல் 14 தேசிய தீயணைப்பு சேவை வாரம் அப்படிங்கிறது ஏப்ரல் 14 20 வரைக்கும் நம்ம கடைபிடிக்கிறோம். அடுத்தது, சர்வதேச நிலக்கரி சுரங்க தொழிலாளர்கள் தினம். இது மே 4 சர்வதேச கன்னிவெடி விழிப்புணர்வு தினம் ஏப்ரல் 4 இதில் ஒரு ட்ரிக் இருக்குது. என்ன அப்படின்னா, இங்கிலீஷில் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் மைன் அவேர்னஸ் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இந்த மைனுக்கு 2 பொருள் இருக்குது. ஒன்று சுரங்கம், இன்னொன்று கன்னிவெடி. நம்ம அப்போ சுரங்கம் அப்படின்னும் இதை எடுத்துக்கலாம். அப்போ சர்வதேச சுரங்கங்கள் தினம் அப்படின்னாலும் அது ஏப்ரல் 4 தான். இப்போ நம்ம இதனால் இதை பார்க்குறோம் அப்படின்னா, சர்வதேச சுரங்க தொழில் விழிப்புணர்வு தினம் அப்படிங்கிறது ஏப்ரல் 4 அதே நேரம் நிலக்கரி சுரங்க தொழிலாளர்கள் தினம் அப்படிங்கிறது மே 4 அப்போ இது கூட நீங்கள் ரிலேட் பண்ணி படிச்சுக்கலாம். அடுத்தது, உலக கை சுகாதார தினம். இது மே 5 இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் செயல் உயிர்களை காக்கும் அப்படிங்கிறது தான். உலக கை கழுவுதல் தினம் அப்படின்னு வேற ஒரு தினம் இருக்குது. அது அக்டோபர் 15 அடுத்தது, சர்வதேச மகப்பேறு உதவியாளர்கள் தினம். இது மே 5 வேர்ல்டு மிட்வைஸ் டே அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க குழந்தைங்க பிறக்கிறதுக்கு உதவி பண்ணுவாங்க. அதே மாதிரி பச்சிளம் குழந்தைகளுடைய பராமரிப்புக்கும் இவங்க உதவி பண்ணுவாங்க. இந்த தினத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, மேலும் 1 மில்லியன் மகப்பேறு உதவியாளர்கள் அப்படிங்கிறது தான். ஏன்னா இன்னும் நமக்கு அதிகமான மகப்பேறு உதவியாளர்கள் தேவைப்படுறாங்க அப்படிங்கிறது தான் இது குறிக்குது. அடுத்தது, இதுவும் முக்கியமான தினம் தான், உலக ஆஸ்துமா தினம். இது மே 5 ஆக்சுவலி மே மாதத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமை நம்ம கடைபிடிக்கிறோம். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் ஆஸ்துமா நோயாளிகளில்
ஆஸ்துமா நோயாளிகள் அனைவருக்கும் இன்ஹேலர்கள் கிடைப்பது இன்றும் ஒரு முக்கிய தேவையாக உள்ளது அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக தடகள விளையாட்டு தினம். இது வந்து மே 7ஆம் தேதி, வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் டே. இதே மாதிரி விளையாட்டு தொடர்பான மற்றொரு தினம் வளர்ச்சி மற்றும் அமைதிக்கான சர்வதேச விளையாட்டு தினம். இது வந்து ஏப்ரல் 6ஆம் தேதி. இப்போ நமக்கு பொதுவாக சர்வதேச விளையாட்டு தினம் என்னைக்கு அப்படின்னாலும் அது இந்த ஏப்ரல் 6ஆம் தேதி தான் நம்ம சொல்லணும். ஆனால் உண்மையாக அந்த தினத்துடைய முழு பேர் என்ன அப்படின்னா வளர்ச்சி மற்றும் அமைதிக்கான சர்வதேச விளையாட்டு தினம் அப்படிங்கிறது தான். இந்த ஆண்டு கருப்பொருள் விளையாட்டு பாலங்களை உருவாக்குகிறது, தடைகளை தகர்க்கிறது அப்படிங்கிறது. இது வந்து சர்வதேச விளையாட்டு தினத்துடைய கருப்பொருள். அடுத்தது எல்லை சாலைகள் அமைப்பு உருவாக்க தினம். இது மே 7ஆம் தேதி. அதாவது பார்டர் ரோடு ஆர்கனைசேஷனுடைய ஃபவுண்டேஷன் டே. இந்த அமைப்பு 1960 மே 7ஆம் தேதி உருவாக்கியிருந்தாங்க. இது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துக்கு கீழே வருது. இதில் தான் நம்ம ஒரு விஷயத்தை நோட் பண்ணோம். ஏன்னா பொதுவாக எங்கே இருந்தாலும் ரோடுகள் வந்து அதாவது இந்த மாதிரி சாலைகள் பார்த்திங்கன்னா மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகத்துக்கு கீழே தானே வரும். ஆனால் இந்த எல்லையில் இருக்கிற இந்த சாலைகள் இருக்குல்ல, இந்த எல்லை சாலைகள் அமைப்பு வந்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் வருது அப்படிங்கிறத நோட் பண்ணோம். அடுத்தது ரவீந்திரநாத் தாகூர் ஜெயந்தி. இது மே 7ஆம் தேதி. நமக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் ரவீந்திரநாத் தாகூருடைய பேரையுமே சேர்த்துருக்காங்க. அப்போ வந்து நம்ம அவரை பற்றிய டீட்டெயிலுமே தெரிஞ்சுக்கணும். ரவீந்திரநாத் தாகூர் வந்து மே 7ஆம் தேதி பிறந்தார். 1861 ஆண்டு கொல்கத்தாவில் அவர் பிறந்தார். 1913 இவருடைய கீதாஞ்சலி அப்படிங்கிற படைப்பிற்காக இலக்கியத்திற்கான நோபல் பரிசை இவர் வென்றிருந்தார். இவருடைய சிறப்பு பெயர்கள் பார்த்திங்கன்னா வங்காளத்தின் கவிவாணர், அப்புறம் குருதேவ், கவிக்குரு மற்றும் விஸ்வகவி. இதெல்லாம் இவர் வந்து 2 நாடுகளுடைய தேசிய கீதங்களை வந்து எழுதியிருக்கார். ஒன்று இந்தியாவுடைய தேசிய கீதமான ஜனகணமன மற்றும் வங்கதேசத்துடைய தேசிய கீதமான அமர் சோனார் பங்களா அப்படிங்கிறது. அடுத்தது உலக தலசீமியா தினம். இது மே 8ஆம் தேதி. தலசீமியா அப்படிங்கிறது ஹீமோகுளோபின் உற்பத்தியை பாதிக்கிற மரபணு நோய். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் இனி மறைக்க வேண்டாம், தெரியாததை கண்டறிவோம், கவனிக்கப்படாதவர்களுக்கு உதவுவோம் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக செஞ்சிலுவை மற்றும் செம்பிறை நாள். இது மே 8ஆம் தேதி. ரெட் கிராஸ் மற்றும் ரெட் கிரசண்ட் டே மே 8ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் மனித நேயத்தை உயிர்ப்புடன் வைத்திருத்தல் அப்படிங்கிறது தான். இப்போ ரெட் கிராஸ் அப்படிங்கிற அமைப்பு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது என்ன அப்படின்னா ஆபத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி ஒரு அமைப்புன்னு வச்சிங்களேன். உலகம் முழுவதுமே பல்வேறு நாடுகளில் இது செயல்படுது. அதை தவிர வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட நிறைய செயல்பாடுகளை அவங்க பண்ணுறாங்க. இதனால் மே 8ஆம் தேதி கடைபிடிக்கிறோம் அப்படின்னா சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் இருக்குல்ல, அதோடைய நிறுவனரான ஹென்றி டுனாட் அவருடைய பிறந்த தினம்தான் இந்த தினம். அவர் 1828 ஆண்டு மே 8ஆம் தேதி சுவிட்சர்லாந்து நாட்டுடைய ஜெனீவா நகரில் பிறந்தார். இவர் தான் உலகத்துடைய முதல் முறையாக அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர். அடுத்தது உலக கருப்பை புற்றுநோய் தினம். இது வந்து மே 8ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் எந்த ஒரு பெண்ணையும் கைவிடக்கூடாது அப்படிங்கிறது தான். அடுத்தது தேசிய தொழில்நுட்ப தினம். இது மே 11ஆம் தேதி. இதுவும் ரொம்ப முக்கியமான தினம் தான். 1998 ஆண்டு நம்ம இந்தியாவில் ஆப்ரேஷன் சக்தி அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக பொக்ரான் அணுகுண்ட சோதனை பண்ணியிருந்தோம். அதோடைய வெற்றி தினம் தான் இந்த மே 11ஆம் தேதி. இந்த ஆண்டு தேசிய தொழில்நுட்ப தினத்துடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான பொறுப்பான புத்தாக்கம் அப்படிங்கிறது தான். அடுத்தது இது ரொம்ப முக்கியமான தினம் தான், உலக செவிலியர்கள் தினம். மே 12ஆம் தேதி இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டே. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் நமது செவிலியர் நமது எதிர்காலம், செவிலியர் அதிகாரம் உயிர்களின் பாதுகாப்பு அப்படிங்கிறது தான். இது ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவங்களுடைய பிறந்தநாள். அவங்க 1820 பிறந்தாங்க. அவங்க தான் நவீன செவிலியர் முறையை வந்து அறிமுகம் பண்ணாங்க. அடுத்தது உலக மனநல ஆரோக்கிய விழிப்புணர்வு வாரம். இது மே 11 17 வரைக்கும். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் செயல் அப்படிங்கிறது தான். உலக மனநல ஆரோக்கிய தினம் அப்படிங்கிறது அக்டோபர் 10ஆம் தேதி. ஓகேவா, அது வேறு மாதம் இருக்குது, இது வேறு மாதம் இருக்குது. அடுத்தது ஐநா சபையின் உலக சாலை பாதுகாப்பு வாரம். இது மே 8 14ஆம் தேதி வரைக்கும். இதுவே நம்ம இந்தியாவில் தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் அப்படிங்கிறது ஜனவரி 11 17 வரைக்கும். இந்த ஆண்டு தேசிய சாலை பாதுகாப்பு வாரத்துடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு அப்படிங்கிறது தான். தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் கடைபிடிக்கிறோம். நம்ம இந்தியாவிலேயே சாலை விபத்தில் முதலிடம் பெற்றது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் தான் அதிகமான சாலை விபத்துகள் வந்து நடக்குது. அடுத்தது சர்வதேச குடும்பங்கள் தினம். இது மே 15ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள்
குடும்பங்கள், சமத்துவமின்மை மற்றும் குழந்தைகளின் நல்வாழ்வு அப்படிங்கிறது தான். ஃபேமிலிஸ், இன்இக்வாலிட்டிஸ் அண்டு சைல்டு வெல்பீயிங் அப்படிங்கிறது. அதுவே இதே மாதிரி இன்னொரு தினம் இருக்குது. என்ன அப்படின்னா உலக குடும்பங்கள் தினம் அப்படிங்கிறது. இது வந்து ஜனவரி 1ஆம் தேதி. அப்போது இதையும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா வந்து இந்த ஆப்ஷனில் ரெண்டில் ஏதாவது கொடுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். ஓகே, இதில் உலக பெற்றோர்கள் தினம் அப்படிங்கிறது ஜூன் 1ஆம் தேதி. இதில் பாருங்கள், குடும்பம் அப்படிங்கிறது அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, தங்கை, அக்கா, அப்புறம் பாட்டி, தாத்தா, சித்தப்பா, மாமா, இந்த மாதிரி எல்லாரையுமே சேர்த்தது. அதே நேரம் பெற்றோர்கள் அப்படிங்கிறது அம்மா, அப்பா மட்டும்தான். அடுத்தது தேசிய டெங்கு தினம். இது மே 16ஆம் தேதி. இது முக்கியமான தினம் தான். இந்த டெங்கு அப்படிங்கிறது டென்வி அப்படிங்கிற வைரஸ்னால் ஏற்படுது. ஏடிஸ் கொசுக்கள் மூலமாக பரவுது. அடுத்தது சிக்கிம் மாநில தினம். இது மே 16ஆம் தேதி. சிக்கிம் இந்தியாவுடைய 22வது மாநிலமாக 1975 உருவானது. 36வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின் மூலமாக இது உருவாக்கப்பட்டது. சிக்கிமுடைய தலைநகர் வந்து கேங்டாக் அப்படிங்கிறது. அடுத்தது தேசிய அழிந்து வரும் உயிரினங்கள் தினம். இது மே 15ஆம் தேதி. இது மே மாதத்துடைய 3வது வெள்ளிக்கிழமை. அடுத்தது உலக தொலைத்தொடர்பு தினம். இது மே 17ஆம் தேதி. இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் அப்படிங்கிற அமைப்பை மே 17ஆம் தேதி தான் தொடங்கியிருந்தாங்க. 1865 இதை உருவாக்கியிருந்தாங்க. இதோடைய தலைமையகம் வந்து சுவிட்சர்லாந்து நாட்டுடைய ஜெனீவா நகரில் இருக்குது. அடுத்தது உலக உயர் இரத்த அழுத்த தினம். இது மே 17ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் கூட்டாக உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவோம், இரத்த அழுத்தத்தை வழக்கமாக பரிசோதிப்போம், அமைதியான கொலையாளியை வெல்வோம் அப்படிங்கிறது தான். இதில் அமைதியான கொலையாளி, சைலண்ட் கில்லர் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா பிபி, அதாவது ஹைப்பர் டென்ஷனை தான் சொல்கிறாங்க. நமக்கு வந்து பிபி அதிகமாக இருக்குதுன்னு வச்சிங்களேன், அது நமக்கே நிறைய நேரங்களில் தெரியாது. ஆனால் அதனால் ஹார்ட் அட்டாக் வரும். அப்புறம் வந்தால் என்னென்னா ஐயோ எதனால் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பிபி அதிகமாக இருந்திருக்கு அப்படிங்கிறதே லேட்டாக தான் தெரியும். ஓகேவா? அதனால் நம்ம அடிக்கடி நம்ம பிபியை வந்து செக் பண்ணி பார்க்கணும். அட்லீஸ்ட் 1 மாதத்திற்கு ஒரு முறையாவது செக் பண்ணி பார்க்கணும் நமக்கு பிபி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. அடுத்தது உலக அருங்காட்சியக தினம். இது மே 18ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் பிளவுபட்ட உலகை ஒன்றிணைக்கும் அருங்காட்சியகங்கள் அப்படிங்கிறது தான். அடுத்தது முள்ளிவாய்க்கால் நினைவு தினம். இது மே 18ஆம் தேதி. இலங்கையுடைய வடகிழக்கு பகுதியில் ஈழத்தமிழர்கள் அதிகம் வசிக்கிறாங்க. அவங்களுக்கான தனி ஈழம் கேட்டு போராட்ட தொடங்கினாங்க. பின்னாடி அது உள்நாட்டு போராக மாறியிருந்தது. இதில் இலங்கை இராணுவம் ஈழத்தமிழர்களை நிறைய பேரை கொன்று குவித்தாங்க. ஒரு வழியாக இந்த போர் வந்து 2009ஆம் ஆண்டு மே 18ஆம் தேதி முடிவுக்கு வந்தது. அடுத்தது உலக தேனீ தினம். இது வந்து மே 20ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் மக்களுக்காகவும் பூமிக்காகவும் ஒன்றிணைவோம், நம்மை வாழ வைக்கும் ஒரு கூட்டணி அப்படிங்கிறது தான். எதனால் நம்ம மே 20ஆம் தேதியை உலக தேனீ தினமாக கடைபிடிக்கிறோம் அப்படின்னா நவீன தேனீக்கள் வளர்ப்பு முறையின் முன்னோடி அப்படின்னு ஆண்டோன் ஜன்கா அப்படிங்கிறவரை தெரிவிக்கிறாங்க. இவர் ஸ்லோவேனியா நாட்டை சேர்ந்தவர். அவருடைய பிறந்த தினம் தான் மே 20ஆம் தேதி. அடுத்தது தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினம். இது மே 21ஆம் தேதி. இது முக்கியமான தினம்தான். 1991ஆவது ஆண்டு மே 21ஆம் தேதி ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். ராஜீவ்காந்தியுடைய பிறந்த தினம் அது ஆகஸ்ட் 20ஆம் தேதி. அதை வந்து சத்பவன திவாஸ் அப்படின்னு இந்தியாவில் கடைபிடிக்கிறோம். அது என்ன அப்படின்னா மத நல்லிணக்க தினம் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக பல்லுயிர் பெருக்க தினம். இது மே 22ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் உள்ளூர் செயல் உலகளாவிய தாக்கம் அப்படிங்கிறது. இது ஒரு முக்கியமான தினம்தான். நம்ம தமிழ்நாட்டுடைய முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக இருக்கிறது மதுரையில் இருக்கிற அரிட்டாப்பட்டி. அடுத்தது உலக கடல் ஆமைகள் தினம். இது மே 23ஆம் தேதி. நம்ம கடல் ஆமைகள் இந்தியாவில் அதிகமாக என்னென்ன காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பங்குனி ஆமை, இதை வந்து சிட்டாமை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து ஆலிவ் ரிட்லி டர்ட்டில் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் இது இந்தியாவில் அதிகமாக காணப்படுற வகை. அப்புறம் பச்சை கடல் ஆமை, இது அந்தமான் நிக்கோபார் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் காணப்படுது. அப்புறம் அழுங்கு ஆமை, ஹாக்ஸ்பில் அப்படிங்கிறது, இது பவளப்பாறைகள் நிறைந்த பகுதிகளில் வாழ விரும்புகிறது. அப்புறம் பெருந்தலை ஆமை, லாகர் ஹெட் அப்படிங்கிறது, இதோடைய தலைப்பகுதி வந்து பெரிதாக இருக்கும். அப்புறம் தோணி ஆமை அல்லது 7 வரி ஆமை அப்படிங்கிறது, இது கிரேட் நிக்கோபார் தீவுடைய கலாத்தியா விரிகுடாவில் மட்டும் முட்டையிடுறதுக்காக மட்டும் வருது. ஓகே, இதெல்லாம் அவ்வளோ முக்கியம் இல்லை, நீங்கள் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிங்க. அடுத்தது உலக தைராய்டு தினம். இது மே 25ஆம் தேதி. தைராய்டு வந்து கழுத்துக்கு கீழே அமைந்திருக்கிற ஒரு சிறிய சுரப்பி. இதோடைய ப்ராப்ளத்தினால இது ஒழுங்காக சுரக்கலை அப்படின்னா அதனால் நிறைய பிரச்சனைகள் வருது. இந்த ஆண்டுடைய கருப்பொருள் தைராய்டு மற்றும் ஊட்டச்சத்து அப்படிங்கிறது தான்.
அப்புறம் உலக கால்பந்து நாள், இது மே 25ஆம் தேதி. 1924ஆவது ஆண்டு மே 25ஆம் தேதி உலக நாடுகளெல்லாம் இணைந்து கால்பந்து விளையாட்டை ஒலிம்பிக் போட்டிகளில் விளையாடியிருந்தாங்க. பாரிஸில் அது நடைபெற்றது. அப்புறம் 2024ஆவது ஆண்டு இது நிகழ்ந்து 100 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கு. அப்போது அதை கொண்டாடுற விதமாக ஐநா சபை மே 25ஆம் தேதியை உலக கால்பந்து தினமாக அறிவிச்சிருந்தாங்க. அடுத்தது உலக பசி தினம், இது மே 28ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் பசிப்பிணியின் முடிவு நம் கையில் தான் உள்ளது அப்படிங்கிறது. அதுவே உலக உணவு தினம் அப்படிங்கிறது அக்டோபர் 16ஆம் தேதி. அது ரொம்ப முக்கியமானது. உலக வறுமை ஒழிப்பு தினம் அப்படிங்கிறது அதோடைய அடுத்த நாள் அக்டோபர் 17ஆம் தேதி. அதுவும் ரொம்ப முக்கியமானது தான். அப்புறம் உலக பசி குறியீடு 2025 இந்தியாவுடைய இடம் வந்து 102. நம்ம ரொம்ப பின்தங்கி தான் இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஐநாவின் அமைதி காக்கும் வீரர்கள் தினம், இது மே 29ஆம் தேதி. இது முக்கியமான தினம். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அமைதியில் முதலீடு செய்வோம் அப்படிங்கிறது தான். ஐநாவுடைய அமைதி காக்கும் படை வந்து 1945 உருவாக்கியிருந்தாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த நாட்டில் எல்லாம் போர் நடக்குதோ அல்லது உள்நாட்டு கலவரம் நடக்குதோ அங்கே போய் அமைதி ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அடுத்தது உலக எவரெஸ்ட் தினம், இது மே 29ஆம் தேதி. எவரெஸ்ட் சிகரத்தை முதல் முறையாக ஏறிய தினம்தான் இந்த தினம். 1953 மே 29ஆம் தேதி தான் ஏறியிருந்தாங்க. எட்மண்ட் ஹிலேரி மற்றும் நேபாளத்தை சேர்ந்த டென்சிங் நார்கே ஷெர்பா, இவங்க 2 பேரும் தான் ஏறியிருந்தாங்க. எட்மண்ட் ஹிலேரி வந்து நியூசிலாந்து நாட்டை சேர்ந்தவர். அடுத்தது கோவா மாநில தினம், இது மே 30ஆம் தேதி. ஆப்ரேஷன் விஜய் அப்படிங்கிற நடவடிக்கையின் மூலமாக 1961ஆவது ஆண்டு போர்ச்சுகீசியர்கள் பிடியிலிருந்து கோவா மீட்கப்பட்டது. அப்போது கோவாவுக்கு யூனியன் பிரதேச அங்கீகாரம் தான் வழங்கப்பட்டது. அப்புறம் 1987 மே 30ஆம் தேதி கோவா வந்து இந்தியாவுடைய 25ஆவது மாநிலமாக இணைக்கப்பட்டது. அந்த தினத்தை தான் நம்ம வந்து கோவா மாநில தினமாக கடைபிடிக்கிறோம். அடுத்தது உலக புகையிலை எதிர்ப்பு தினம், இது வந்து மே 31ஆம் தேதி. இதுவும் ரொம்ப முக்கியமான தினம்தான். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் போலி ஈர்ப்பை உடைப்போம், நிக்கோட்டின் மற்றும் புகையிலை பழக்கத்திலிருந்து மீள்வோம் அப்படிங்கிறது தான். இப்போது போலி ஈர்ப்பை உடைப்போம் அப்படின்னா, இப்போ நம்ம நிறைய திரைப்படங்களை பார்த்துருப்போம். இந்த புகைப்பிடிக்கிற காட்சிகளை வந்து ஏதோ கெத்து மாதிரி காட்டுறாங்க. ஆனால் வந்து அப்படி இல்லாமல் அது ஒரு போலி ஈர்ப்பு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு அதை வந்து உடைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.